உலகெங்கும் வாழும் டிவோட்டி நேஷன் ப்ளஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலோட பண்ணி தான் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். சனி பெயர்ச்சி அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே ஒரு பயப்படக்கூடிய ஒரு விஷயமாக சனி பகவான் ஆகிட்டார். உண்மையிலே சனி பெயர்ச்சிக்கு பயப்படணுமா? சனி பகவான் கஷ்டங்களை மட்டுமே தருவாரா? சனி பகவான் நல்லதே செய்ய மாட்டாரா? அப்படின்னா அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு ஜாதகத்தில் நல்ல நேரம் வருவதற்கு மிக மிக முக்கிய காரணமாக சனி பகவான் இருக்கிறார். அதே போல் உங்களுடைய கர்ம வினைக்கு தந்தார் போல். ஏன்னா எல்லாருமே வாழ்க்கையில் சில தவறுகள் செஞ்சுருப்போம். இல்லை போன ஜென்மத்து கர்மாவின் பலனாக சில நேரங்களில் சனி பகவான் கெட்ட இடத்துல வரும் பொழுது கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கே ஒரு ஃப்ரெண்டு இருக்கார், அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஆனால் ஒரு காலகட்டத்தில் திடீர்னு அவரால் சில பிரச்சனைகள் வருது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் சேர்ந்த இடம், அவர் பழகக்கூடிய நண்பர்கள் வேறு மாதிரி இருந்திருப்பாங்க. அதனால் சில பாதிப்புகள் அடைஞ்சிருப்பீங்க. இது மாதிரி லைஃப்பில் எல்லாருமே சொல்லலாம். கணவன், மனைவி, குழந்தைங்க, அம்மா, அப்பா, இதன் மூலமாக எப்போவுமே ஒரே மாதிரி சூழ்நிலைகள் இருப்பதில்லை, மனநிலை இருப்பதில்லை. நீங்கள் உங்களே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி என்ன நினைப்பீங்க? நம்ம நிறைய சம்பாதிக்கணும், நல்ல 4 பேருக்கு உதவி பண்ணணும்னு நினைப்பீங்க. நாளைக்கு என்ன நினைப்பீங்க? நம்ம சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறோம்? சும்மா கடன் தான் வருது, சம்பாதிச்சதெல்லாம் வேஸ்ட்டாக தான் போகுதுன்னு சில நேரங்கள் யோசனை வரும். சில நேரங்கள் சில உறவுகளை பிடிக்கும், சில நேரங்கள் உறவுகள் பிடிக்காது. அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதனுடைய மனநிலை மாறுது. அந்த மனநிலை மாறுவதற்கு மிக மிக முக்கிய காரணமாக இருப்பவர் தான் சனி பகவான். அதனால் பார்த்தீங்கன்னா, சனி பகவான் சனி பெயர்ச்சின்னா பயந்துக்காதீங்க. அது 7.5 சனி, அஷ்டம சனி. அஷ்டம சனியில் நல்லா இருக்கவங்களும் இருக்காங்க, 7.5 சனியில் நல்லா இருக்கவங்களும் இருக்காங்க. அது உங்களுடைய கர்ம பலனை பொறுத்தது. உங்களுடைய கர்ம பலன் சொல்லும்போது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, போன ஜென்மத்தில் நீங்கள் நிறைய பாவம் பண்ணியிருப்பீங்க. அப்படி கிடையாது. ஒரு ஜாதகத்துலேயும் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு மிக மிக முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில காலகட்டங்கள், இப்போ உதாரணத்துக்கு தொழில்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். தொழில் வாய்ப்புகள் வரக்கூடிய நேரத்தில் சில பேர் ஒழுங்காக பயன்படுத்திக்கிறது இல்லை. அதே மாதிரி சில நேரங்களில் வேலைக்கு வெளியூரில் வேலை கிடைக்கும், இல்லை வேறு ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடைக்கும். ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த வேலை வேண்டாம், அந்த வேலையில் நம்மளுக்கு பெருசாக நல்லது நடக்காதுன்னு நினச்சி சில விஷயங்களை அவாய்ட் பண்ணோம். நிறைய ஜாதகங்களில் நம்ம பார்த்த ஜாதகங்கள் என்னென்னா, தொழில் பண்ணக்கூடாதவர்கள் தொழில் பண்ணுறாங்க. சில பேர் ரொம்ப நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தொழில் பண்ணும்போது அந்த தொழிலில் நிறைய நஷ்டங்களை சந்திக்கிறாங்க. அதே போல் சில பேர் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடியவர்கள், வேலையில் இருக்கக்கூடியவர்கள் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அந்த நேரத்தில் மனைவிக்காக, குழந்தைங்களுக்காக, அம்மா அப்பாவுக்காக சில நேரங்கள் வேண்டாம், நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினைக்கும் போது கிடைக்க மாட்டேங்குது. இது மாதிரி தான் உங்களுடைய கர்ம பலன் நடக்குது. இதை தான் கர்ம பலன் சொல்கிறோம். மற்றபடி பார்த்திங்கன்னா, போன ஜென்மத்தில் நீங்கள் நிறைய பாவம் பண்ணீங்க, அதனால தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, அது மாதிரி கிடையவே கிடையாது. வாழ்க்கையில் ஒரு இன்பம் வருது அப்படின்னா அதற்கும் மிக மிக முக்கிய காரணமாகிறார் சனி பகவான். அந்த இன்பமாக இருக்கும்போது நம்ம யாரும் அவரை பெருசாக கவனிக்கிறதில்ல, யோசிக்கிறதில்ல. ஆனால் கஷ்டப்படும்போது மட்டும், ஐயோ எனக்கு 7.5 சனி வந்துருச்சு, எனக்கு அஷ்டம சனி நடக்குது, அர்த்தாஷ்டம சனி நடக்குதுன்னு வருத்தப்படும். அந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனைகளும் சனி பகவான் கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் கர்மக்காரகன். உங்களுடைய கர்மாவுக்கு தகுந்தால் போல். உதாரணத்துக்கு நீங்கள் சொல்லணுன்னா, நீங்கள் நிறைய புண்ணியங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய அடுத்த தலைமுறை சிறப்பாக இருப்பாங்க. அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க பெரியவங்க, தர்மம் தலை காக்கும். அந்த தர்மம் தலை காக்கும் சொல்லும்போது என்னென்னா, நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா, இல்லை எனக்கு தான் எல்லாம் நல்லது நடக்கும். அப்படி கிடையாது. தர்மம் என்பது தலைமுறைகளை காக்கும். தலைமுறை அப்படின்னு சொல்லக்கூடியது வருங்கால தலைமுறையை சொல்லலாம். அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் செய்கிறீங்களோ, தான தர்மங்கள் செய்கிறீங்களோ, மற்றவங்களுக்கு உதவுறீங்களோ, அவங்களுடைய குழந்தைகள் நல்லா இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இன்றைக்கி யாரெல்லாம் நல்லா இருக்காங்க அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த பாவகம் நல்லா இருக்கும். அதே போல் சனி பகவானுடைய நிலை, சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கார் அப்படின்னும் போது என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இயற்கையாக ரெகுலராக ஒரு கர்மா நடக்கும். அதாவது பார்த்திங்கன்னா, படிக்கிற பருவங்களில் படிக்க முடியும், வேலைக்கு சேரக்கூடிய காலகட்டத்தில் நல்ல இடத்துல வேலை கிடைக்கும். அதே மாதிரி திருமணம் நடக்கும்போது அந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும். அதே போல் வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, அதே போல் தொழிலில் வளர்ச்சி பெறுறது, வெளிநாடு பயணம் பண்ணுறது, இது மாதிரி அனைத்து விதமான கர்மாக்களுக்கும் சனி பகவான் தான் காரணமாக இருக்கார்.
அப்போ உங்கள் ஜாதகத்தில் அந்த சனி பகவான் நல்லா இருந்தார் அப்படின்னும் போது உங்களுக்கு எந்த பிரச்சனைகளுமே வராது. என்ன 7.5 சனியாக இருந்தாலும் பாதிப்புகள் வராது. அதுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டு என்ன பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா எல்லாருமே நல்லவங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்க முடியாது. ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சில தவறுகள் கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சுருப்போம். சில பேர் சொல்லுவாங்க, நான் எந்த தப்புமே செய்யலை ஆனால் எனக்கு மட்டும் நடக்குது. அது நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு பித்ரு தோஷமாக இருக்கலாம், பித்ரு சாபமாக இருக்கலாம். ஏன்னா போன ஜென்ம பிறவியில் ஏதாவது ஒரு தவறுகள் செஞ்சுருக்கலாம், இல்லை உங்களுடைய முன்னோர்கள் காலகட்டத்தில் ஏதாவது தவறுகள் நடந்திருக்கலாம். அதன் காரணமாக தான் சில நேரங்களில் கஷ்டங்கள் வரும். அதே போல் கஷ்டப்படுறோம்னு நினைக்கிறோம். அந்த கஷ்டத்தை கொடுக்குற சனி பகவான் தான். ஆனால் உண்மையிலே சனி பகவான் என்ன கொடுக்குறாருன்னா உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்குறாரு. யாருக்கு சார் வேணும் அனுபவம்? இப்படிலாம் நான் அனுபவப்படணுமா, கஷ்டப்படணுமா சில பேர் கேட்குறது உண்டு. ஆனால் உண்மையிலே வாழ்க்கையில் நீங்கள் அனுபவப்படும் போது என்ன பண்ணுவீங்க, வரக்கூடிய தலைமுறைக்கு என்ன சொல்வீங்க, இப்போ அதெல்லாம் பண்ணாத, இதெல்லாம் செஞ்சால் பிரச்சனை வரும், இதெல்லாம் நீ செய்யாத அப்படின்னு நீங்கள் 4 பேருக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வரும். அதனால் உங்களுடைய அடுத்த தலைமுறை காப்பாற்றப்படுது. அதே போல் உங்களுடைய கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் என்ன பண்ணுவீங்க, நம்ம ஒரு ஜாதகம் பார்க்கும்போது இந்த கோயிலில் தீபம் போடுங்க, இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்கிறோம். அப்போ அது மாதிரி செய்யும் பொழுது சில ஹோமங்கள் வீட்டில் சிம்பிளாக செய்யும் பொழுது உங்களுடைய கர்ம பலன் குறையுது. அந்த கர்ம பலன் குறையும் போது வரக்கூடிய வருங்கால சந்ததியினர் நல்லா இருப்பாங்க. அதனால் இந்த சனி பகவானுடைய பயிற்சி அப்படின்னு யாரும் பயந்துக்க வேண்டியதில்லை. அது ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாக தெளிவாக பலன் சொல்ல போகிறோம். நம்ம சொல்கிறத மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இது. ஏன்னா நீண்ட காலத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சனி பகவான் ஒரு 2.5 வருஷத்துக்கு கடந்து ஒரு ராசிக்கு பயணம் செய்ய போகிறார். அது வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 நடக்க போகுது. அவர் இருக்கக்கூடிய காலகட்டம் 2.5 வருஷம். அந்த 2.5 வருஷ காலகட்டத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அதுதான் இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். எல்லாரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு. இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சாவே கண்டிப்பாக உங்களுடைய கர்ம பலனை குறைப்பார். அப்போ நீங்கள் பெருசாக பணம் காசு உதவி செய்ய வேண்டாம். இந்த வீடியோவை நீ இந்த ராசி உனக்கு நான் இந்த வீடியோ அமைச்சிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி அந்த உதவிகளை கண்டிப்பாக செஞ்சீங்கன்னாவே உங்களுடைய கர்ம பலன் கண்டிப்பாக குறையும். எல்லாருக்கும் நல்லா நடக்குது, துலா ராசிக்கு மட்டுமே ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, எங்களுக்கெல்லாம் விமோச்சனமே இல்லையா, வாழ்க்கையில் எப்போவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போமா அப்படின்னு நினைக்கக்கூடிய துலா ராசி என்பது தான் அந்த பதிவு. பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்குது, இல்லாமலாம் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் மட்டும்தான் கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. சார் மற்றவங்களாம் விடுங்க சார், எனக்கு சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டால், வரக்கூடிய சனி பெயர்ச்சி உங்களுக்கு பலவிதமான நன்மைகளும் சில தீமைகளும் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானத்திற்கு பெயர்ச்சாகிறார். இந்த உபஜயஸ்தானம்னா என்ன சார் அப்படின்னா, உபஜயம் அப்படின்னா ஜெயம்னா வெற்றி. அந்த உபஜயம்ன்றது அடிஷ்னலாக கூடுதலான ஒரு வெற்றியை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பாவகரங்கள் எப்பவுமே செய்யும். அதில் முக்கியமான ஒன்று இந்த சனி பகவானுடைய நிலை. அப்போ அந்த 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகும்போது முதல்ல என்ன கேட்டிங்கன்னா, வேலை வாய்ப்பை இழந்த, வேலையில் பிரச்சனைகளை கண்ட, வேலை சம்பந்தமான அனைத்து விதமான தொந்தரவுகளும் அடைந்த துலா ராசி என்பவர்களுக்கு ஒரு பெரிய விமாற்றம். 6ஆம் இடம் சொல்லக்கூடியது அடிமை வேலை அப்படின்னு சொல்லி ஒரு வேலை பார்ப்பது. அப்போ அந்த 6ஆம் இடத்துல அந்த வேலைன்னு சொல்லக்கூடிய அந்த வேலையை கொடுக்கக்கூடிய கர்மகாரகனான சனி பகவான் வரப்போகிறார். அப்போ கண்டிப்பாக வேலையில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். வேலை இல்லாதவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நீண்ட காலமாக வேலை மாற்றம் செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலை மாற்றம் உறுதியாக உண்டு. அதே போல் வேலையில் நிறைய டார்ச்சர் சந்திச்சிட்டிங்க, நிறைய பிரச்சனை, நிறைய ப்ரெஷரு, நிறைய பாலிடிக்ஸு, தாங்க முடியல சார், ஒரே டார்ச்சர். ஆஃபீஸ் போனாவே யார் என்ன பண்ணுவாங்களோ, யார் எப்படி பேசுவாங்களோன்னு தெரியல, எனக்கு என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது நடந்துடுமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு நான் அவங்களாம் ஜெயிச்சிருவேனா, என்னை அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க, என்னை இன்சல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய சனி பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு அவங்களிடந்து ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் கொடுக்குறாங்க. இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய
சனி பகவான் போட்டிகளில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக கொடுப்பார். அப்போ ஒரு ஆஃபீஸில் எதனால் பிரச்சனை, நீங்கள் மற்றவங்களோட வளர்ந்துடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் பாலிடிக்ஸ் பண்ணி உங்களை அமுக்கி அடக்கி வச்சுருப்பாங்க. அவங்களாம் கண்ணு கால் தெரியாம ஓட போகிறாங்க. அவங்களால ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரப்போகுது. அவங்களால உங்களுக்கு ஏற்பட்ட தலைகுனிவு, அவங்களால உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்காம இருக்குது, அவங்களால சம்பள உயர்வு கிடைக்காம இருக்குன்னா அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகிடும். நீங்கள் அந்த ஆஃபீஸில் ஒரு கோல் வச்சக்கூடிய ஒரு நேரம் வருகின்ற மார்ச் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்குது. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கான பதவிகள் கிடைக்கும், உங்களுக்கான பணம் விஷயங்கள், சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் 6ஆம் இடத்தை செய்யப்படும். அதே போல் இந்த சனி பகவான் கடன் பிரச்சனையும் கொடுப்பாரு, ஜாக்கிரதையாக இருக்கணும். பணம் சம்பளம் அதிகமாக வாங்கினா என்ன பண்ணுவீங்க, ஒரு வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், ஒரு பைக் வாங்கலாம், யோசிப்பீங்க. அப்போ அதற்கான கடனையும் கொடுப்பாரு, அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சம்பள உயர்வு உண்டு, ஆனால் கடன் பின்னாடி திருப்பி பேக்கெட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்து கடன் வாங்காமல் வாழ்க்கையை வாழ்றது ரொம்ப சிறப்பு. அதேமாதிரி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்ப்பார். நிறைய செலவுகளை கொடுப்பார். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா செலவுகளை கம்மி பண்ணிங்கன்னா பெரிய லாபம். அதே போல் இந்த 6ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண வைப்பார். அது தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க நீங்கள் பணம் போடுறோம், இவ்வளோ லாபம் வரணும், இத்தனை மாதத்துக்குள்ளே வரணும், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாரும் பேசக்கூடியது. அது வருமானம் லேட் ஆகும், அதை தெரிஞ்சுக்கணும். இல்லை சார் நான் பணம் போட்டேன் உடனே வரல நடக்கலை போலன்னு யோசிக்காது. இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடியது நிறைய விஷயங்கள் பிஸ்னஸில் வாய்ப்புகள் வரும். ஆனால் அதே நேரத்தில் அதை இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டான ரிட்டர்ன் லேட்டாக வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை உண்டு. ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இல்லை நம்ம பிஸ்னஸ் அப்படியே கண்டினியூ பண்ணுறது நல்லதா, ஏதாவது நீங்கள் இதில் அக்கௌண்ட்டில் சர்ப்ளஸாக வச்சுக்கிறதா இல்லை ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறதா நீங்கள் பார்த்து யோசித்து செய்து கொள்வது சிறப்பு. நிறைய துளாராசி என்பவர்களுக்கு புதன் தசை நடக்குது, சனி தசை நடக்குது, ரொம்ப கவனமாக இருக்கும். கண்டிப்பாக கடன் வரும், கேர்ஃபுல்லாக இருங்க. கடனில் தான் சார் இருக்குது அப்படின்னா உங்கள் சுயஜாத்தை பார்த்துங்க. ஏன்னா ஏதோ ஒரு கர்மா ஒழிஞ்சிக்கிட்டு உங்களை கடன் கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஒன்று வேலை செய்யக்கூடாதவங்க பிஸ்னஸ் பண்ணுவீங்க, இல்லை பிஸ்னஸ் செய்யக்கூடாதவங்க வேலை பண்ணுவீங்க, இல்லை உள்ளூரில் வேலை பார்க்கக்கூடாதவங்க வெளியூரில் வேலை பார்க்க, இந்த மாதிரி பிரச்சனைனால ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை வரும். அவங்களாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. அதே போல் துளாராசியில் இருக்கீங்க அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். அது உறவுகள், கல்யாணம் ஆனவங்க. 6ஆம் இடத்துல சனி போகிறது என்னென்னா தேவையில்லாத வாக்குவாதங்களை கொடுப்பார், தேவையில்லாத ஒரு பிரச்சனை கொடுப்பார். குடும்ப வாழ்க்கையில் ஒரு திருப்தியின்மை ஏற்படும், அதனால் ஒரு பிரச்சனை வரும். ஏற்கனவே அந்த பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் ரொம்ப சேஃபாக இருங்க. அவங்களாம் வாயே திறக்காமல் அமைதியாக காலத்தை அடுத்த 2 வருஷம் ஓட்டுங்க, இல்லை கண்டிப்பாக பிரச்சனை வரும். அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும், அதில் டவுட்டு கிடையாது. ஏன்னா அந்த உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் வரும்போது என்னன்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு வரன் கண்டிப்பாக கிடச்சிடும். அது எந்த தோஷமாக இருந்தாலும் சரி, ராகு தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது சார், எல்லா பரிகாரம் பண்ணிட்டு நடக்கலனா கூட கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் கொடுத்துருவார். ஏன்னா ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அந்த ஸ்தானம். அப்போ நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி, திருமணத்துக்காக முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வெற்றியை கொடுத்துருவோம், அதில் டவுட் கிடையாது. அதே போல் வம்பு வழக்குகள் வெற்றி, அது நீங்கள் இடம் சம்பந்தமான பிரச்சனையாக இருக்கலாம், பூர்வீக சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை திருமணம் சம்பந்தமான விஷயத்தில் கோர்ட்டு கேஸு பிரச்சனை இருக்கலாம், எல்லாத்துலேயும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துல சனி பகவான் இருக்க போகிறாங்க. நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு, ஒரு செக்கை கொடுத்துருப்பீங்க அதனால் ஒரு கோர்ட் கேஸ் போட்டிருப்பாங்க, ஏதாவது ஒரு ப்ரோனோட கையெழுத்து போட்டிருப்பீங்க அதை தப்பாக சொல்லி கேஸ் போட்டிருப்பாங்க. அதை எல்லாமே நிவர்த்தியாகி வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்கும். அட்லீஸ்ட் சமரசத்துக்காக வருவாங்க, பேச்சுவார்த்தைக்காக வரும், அந்த நேரத்தில் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிங்க, அதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேருக்கு பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட வழக்கு அதெல்லாம் நிவர்த்திக்கு வரும். அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய துளாராசி என்பவர்களுக்கு சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்பு வரும், ஆனால் கடன் மூலயமா வாங்கிறதுக்கான வாய்ப்பு வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கடனை எவ்வளோக்குள்ள கம்மியாக வாங்கி நம்ம சொத்து வாங்கலாம்னு யோசிச்சு பண்ணுறது நல்லது. நீங்கள் 1 லட்சம் கையில் வச்சுருந்தாலும் ஒரு வீடு கிடச்சிடும், அதில் டவுட்டு கிடையாது. ஆனால் அதை வாங்கிட்டு கடைசியில் லோன் கட்ட முடியலன்னு கஷ்டப்படுவீங்க, கேர்ஃபுல்லாக இருந்தது. அது சொத்து விற்கும், இடம் விற்கும், நீங்கள் நினச்ச விஷயத்தில் வெற்றி உறுதியாக உண்டு, அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் பின்னாடி கடன் மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கும். அதே போல் இந்த சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நோயை கொடுப்பார். ஏன்னா அவருடைய 3ஆம் பார்வை 8ஆம் இடத்துல இருக்கும்.
ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய நோய் நீண்ட கால நோயாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ யாருக்கெல்லாம் சுகர் இருக்குது, பிபி இருக்குது, அவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரெகுலராக மருந்து எடுத்துங்க, இல்லைன்னா தேவையில்லாத பெரிய ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன்லாம் போகிறதுக்கான சான்சஸ் வரும். கேர்ஃபுல்லாக இருங்க. அதனால தான் முதல்ல சொல்லும்போது சொன்னேன், நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது. இப்போ நெகட்டிவ் நிறைய தெரிஞ்சு வச்சிங்க. அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அது எந்த உடல் பிரச்சனை இருந்தாலும் சரி. நிறைய துளாராசி என்பவர்களுக்கு கிட்னி, குடல் இறக்கம், பைல்ஸு, இரணியா, அது பெண்களாக இருக்கீங்கன்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும். அவங்களாம் கேர்ஃபுல்லாக அதில் கேர் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மொத்தத்தில் துளாராசி என்பவர்களுக்கு சனி பெயர்ச்சி பலவிதமான வரவுகள், பலவிதமான நன்மைகளை, அது மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான விஷயங்களும் வெற்றி எல்லாத்தையும் கொடுக்க போகிறாரு. பின்னாடியே கடன் பிரச்சனைகளும் கொடுப்பார், நோயும் கொடுப்பார். இந்த 2 விஷயத்தில் கவனமாக இருங்க. முயற்சிகள் அதிகமாக பண்ணுங்கள். அது வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம். அதில் வெற்றி உறுதியாக இந்த துளாராசி என்பதற்கு இந்த சனி பயிற்சி மூலமாக உண்டு. நம்ம சொன்ன பயிற்சி பலன்கள், அதாவது சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பயிற்சி பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் ராகு தசை, கேது தசை, சில ராசி அன்பர்களுக்கு சனி தசை, புதன் திசையெல்லாம் மிகப்பெரிய கடன், பிரிவினை, அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமாக வேலை இல்லை, தொழிலில் பிரச்சனை அப்படின்னு சில விஷயங்களை கொடுக்கும். அதற்கு உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துக்கிறது மிக மிக சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நம்ம ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம். இதில் பலன்கள் வராது, உங்கள் நோட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் வருகின்ற பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிக்கிறோம். கிரகம்னா என்ன, ராசினா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்ற வகுப்பு 3 மாத வகுப்பு ஆன்லைன் வகுப்பாக நடத்துகிற இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம் கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்துகிறோம். வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.